அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் பாமன் பஸ் பாலத்தின் சென்ட்ரல் பிரிட்ஜில் நின்றுட்டு இருக்கேன். இந்த சென்ட்ரல் பிரிட்ஜ் வழியாக ரயில்வே பாலம் சென்ட்ரல் பிரிட்ஜ் தூக்கி இருக்கு. இப்போ அந்த பாலங்கள் தூக்கி இருக்கிறதுனால விசைப்படைகள் எல்லாமே அந்த பாலத்தை வழியே இப்போ கடந்து போகிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது தென்கடல் பகுதியில் உள்ள விசைப்படைகள் அனைத்துமே இப்போ வடகடல் பகுதி பக்கம் தொழில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கடந்து போயிட்டு இருக்குது. இந்த ரயில்வே சென்ட்ரல் பிரிட்ஜில் விசைப்படைகள் மட்டும் கிடையாது, சிறு சிறு கப்பல்கள் எல்லாமே, அதாவது சென்னையிலிருந்து தூத்துக்குடி வரக்கூடிய கப்பல்கள், இல்லை தூத்துக்குடி கொச்சியிலிருந்து சென்னை வரக்கூடிய கப்பல் எல்லாமே இந்த ரயில்வே பாலத்தை தான் பயன்படுத்துவாங்க. இந்த பாலம் தான் விசைப்படைகள் சிறு சிறு கப்பல்கள் எல்லாமே நம்மளுடைய பகுதியில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்குது. அது வழியே அந்த விசைப்படைகள் இப்போ போகிற காட்சியை தான், இந்த அழகான காட்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பாமன் பாலத்தை வழியாக விசைப்படைகள் செல்லக்கூடிய அழகான காட்சிகள் உங்களுக்கு அதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.